பெருத்த அசிங்கமா தாங்க இருக்கு சொல்றதுக்கு. இருந்தாலும் சொல்லி தானே அவனுக்கு காலையிலேருந்து பரபரப்பா வேலைய ஆரம்பிச்சேங்க. மதியானம் 2:30க்கு தான் முடிஞ்சுதே வேலை. கரெக்ட்டா பசங்கள அழைச்சிட்டு போற டைமுக்கு படைச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். அமாவாசைன்னு அம்மா நாளே சொல்லியிருந்தாங்களா, அத மறந்துட்டு காலைல கோலத்த போட்டு அதில தண்ணி ஊத்தி அலசி, அதுக்கப்புறம் வீடெல்லாம் அலசி விட்டேன் பசங்க போறதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் வடை பாயாசம் செய்யும். ஆடி அமாவாசை அப்படின்னு நினச்சுட்டேன். ஏன்னா பல கோவில்ல நெறைய திருவிழா நடக்குதா, அதெல்லாம் பார்த்துட்டு ஆடி பொறந்துருச்சுன்னு நினச்சுட்டேன். காலண்டர் பார்க்குற பழக்கம் தான் நம்மளுக்கு இல்லையே. அது பத்தாதுன்னு இந்த காத்து வேற அடிச்சுதா. ஆடி மாசம்னா இப்படிதான் காத்தடிக்குன்னு எல்லாரும் சொன்னாங்களா, அப்ப ஆடி பொறந்துருச்சுன்னு அப்படி ஒரு மண்டைக்குள்ள ஏறிடுச்சு. ஆடி பொறந்துருச்சு அப்படின்றது. அதனால காலண்டர் பார்க்கலையா, அந்த காத்தடிக்கிறது, கோவில்ல நடக்கிற ஃபங்க்ஷனு இது எல்லாத்தையும் மைண்ட்ல ஏத்திக்கிட்டு, ஆடி மாசம் பொறந்துச்சுன்னு நினச்சிக்கிட்டு, ஆடி அமாவாசை இது வடை பாயாசம் செஞ்சு படைக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு வடை பாயாசம்லாம் செஞ்சேங்க. 2 பொரியல் வேற செஞ்சு காலையிலேருந்து உட்கார கூட டைம் கிடைக்கல. அப்படி ஒரு வேலை. நான் ஸ்டாப்பாக நின்றுக்கிட்டே எல்லா வேலையும் இழுத்து போட்டு நானே செஞ்சேன்னா, அவ்வளோ ஒரு டயர்டுங்க உடம்புக்கு. கடைசியில் பார்த்தா இது ஆடி மாதமே இல்லைன்னு ஈவினிங் எங்கள் வீட்லேருந்து கால் வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது. நான் காலையிலேருந்து பரபரப்பாக வேலை செஞ்சு படைக்கணும் அப்படின்ற நோக்கத்தோடய எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருந்தேன்னா, ஏன்னா ஸ்கூல் வேற போய் அழைச்சிட்டு வரணுமா, 2 மணிக்குள்ளே முடிக்கணும், 1:30க்கு டார்கெட் பண்ணியிருந்தேன், 1:30க்குள்ளே முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. டைம் 2 ஆயிடுச்சு. 2 மணிக்கு கரெக்டாக சமைச்சு சாப்பிட்டு ஸ்கூல்லேயும் போய் பசங்களை அழைச்சிட்டு வந்துட்டோங்க. அழைச்சிட்டு வந்துட்டு பசங்க ஹோம் ஒர்க் முடிச்சுட்டு அவங்க ஆயாட்டுக்கு கோவிலுக்கு அங்கே போயிட்டாங்க சாமி பார்க்கறதுக்காக. அப்போ நான் வந்து ஃபோன் பார்த்துட்டு இருந்தேன். நான் வீட்லேருந்து அப்போ தான் ஃபோன் வந்துச்சு. ஃபோன் வந்து நான் காலையிலேருந்து ஒரு ஃபோனை காணோம் அப்படின்னாங்களா. காலையிலேருந்து எனக்கு என்ன வேலை இல்லைன்னு நினச்சிட்டிங்களா, ஆடி அமாவாசைக்கு எவ்வளோ ஒரு வேலை தனியாக நின்று இவ்வளோ தூரம் செஞ்சுருக்கேன்னு சொன்னால், ஆடி அமாவாசை அன்னைக்கு ஆடியே இன்னும் போடுறல, அதுக்குள்ளே ஆடி அமாவாசை உனக்கு எப்போ வந்ததுன்னு சொல்லி சிரிக்கிறாங்க எல்லாரும். பெருத்த அசிங்கமாக போயிடுச்சு. வெள்ளிக்கிழமை தான் ஆடியே பிறக்குது, ஆடி 3 தான் சிந்துக்கு பர்த்டேவே, உனக்கு அதுக்குள்ளே ஆடி மாதம் வந்து ஆடி அமாவாசை வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. என்ன சொல்கிறதுனே தெரிலங்க எனக்கு. அப்படியே நான் ஷாக் ஆகிட்டேன். எனக்கு அடுத்த வார்த்தை என்ன பேசுறதுனே தெரியல. காலையிலேருந்து இவ்வளோ வேலை செஞ்சோமே, அப்போ இதெல்லாம் வேஸ்ட்டா அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். அப்புறம் தான் சரி மாமாவுக்கும் அப்பாவுக்கும் இந்த ஆனி அமாவாசையிலே அவங்களுக்கு வடை பாயசம் சாப்பிட்ணுன்னு ஆசை வந்திருக்காட்டுக்கு, அதனால தான் நம்ம மைண்ட் இப்படி மாறி இருக்கு அப்படின்னு சொல்லி மனசை தேத்திக்கிட்டேங்க. இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக தான் போனோமா, எங்கள் தலைவர் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்தாராட்டுக்கு. என்னை பார்த்துட்டு பேக் எடுக்காமல் அப்படியே விளையாடுறான். அப்புறமா ஓடி போய் கிளாஸ் ரூமில் பேக் எடுத்துகிட்டு வராங்க. அப்புறம் இன்னொன்று என்னன்னா, இதே வேலை திருப்பி நான் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பித்து இன்னொரு நாளும் செய்யணுமா அப்படின்ற ஒரு எண்ணம் மனசுக்குள்ளே வந்ததும் இன்னும் பயமாயிடுச்சா. சரி இன்னும் 15 நாள் கேப் இருக்குது, அதுக்குள்ளே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி மனசை தேத்திக்கிட்டேன். இந்தமாரி சம்பவம் உங்கள் லைஃப்பில் யாராச்சும் பண்ணியிருக்கீங்களா, இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது பண்ணியிருந்தாலும் அப்படியே கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அப்புறம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சச்சா பாய்.